நான் வந்து ஒரு மிருகமாக இருந்தேன். காலையில் ஏறிச்சோமா இட்ஸ் லைக் அ ரன், கோ டு ஆஃபீஸ், கம் பேக். வீக்கெண்ட் ஆச்சுன்னா தேர் இஸ் சம் கமிட்மெண்ட் டு அதர். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மை வைஃப் கேவ் மீ a divorce paper. நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் பிஸ்னஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கினீங்க. தாலி கட்டணும், குழந்தை பெத்தையாச்சு, அவ்வளோதான். ரொம்ப நாள் இந்த கல்யாணம் நிற்காது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சொசைட்டியில் இது ஆகிடும். You know, it will be a shameful. Childhood is about the boy, the brand, the bond that is a husband and wife relationship. வேற யார் உங்க பத்தி எழுதுனா நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு தான் எல்லாத்தையும். Because I met him when I was 15 years old. The wife is worse to the husband, husband is worse to the wife. ஏன்னா this is one relationship. அது ரொம்ப மிருகமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஆனா அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னா both have to விட்டு கொடுக்கணும். லவ் சொன்னா இஸ் வெரி கிளிஷே. காசு நீங்கள் பேங்க்ல ஒரு கோடிக்கணக்காக வைக்கலாம், ஆனால் அது வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷன்லேருந்து கொஞ்சமாக அந்த டிவைன் எனர்ஜி, அந்த கடவுள்னு ஒரு உணர்வு, த ஃபீலிங், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஒன் மோர் டே இன் லைஃப், தேங்க்யூ, ஐ காட் ரூஃப் ஓவர் மை ஹெட், தலை மேலே ஒரு வீடில் இருக்கேன்னா. தினமலர் நேயர்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் விஜய் நிலோ. இந்த நிகழ்ச்சியில் என் கூட இணைஞ்சிருக்கவங்க யாரும் நம்ம பார்த்தோம்னா ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு இந்த உலகம் போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு எம்பையரே வந்து ஒரு ஸ்க்ராட்சிலிருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை நிகழ்த்தி காட்டிய டர்பி மென்ஸ்வேரோடைய மேனேஜிங் டைரக்டர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ வெல்கம் டு த ஷோ விஜய் கபூர் சார். வணக்கம். ஸோ டு ஸ்டார்ட், எல்லாரும் வந்துட்டு டர்பினா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை எதனால வந்து இந்த ஒரு இதுக்கு வச்சுருந்துக்கு? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி நான் வந்து ஒரு டெய்லரிங் கடையை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. ஏன்னா ஜோபில் வந்து காசு இல்லை. ஒரு 10,000 ரூபாய் இந்த காசில் வந்து ஒரு 2 டெய்லரிங் மிஷின் வாங்கிட்டு மிஷின் போட்டு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து டெய்லரிங் கடை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் முன்னாடியிலேருந்து ஒரு நல்ல பழக்கம், ஜோபில் காசு இருந்தால் இல்லாத போது கூட ஸ்டைலில் ஒரு குறை இருக்காது. ஸோ ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு நல்ல பேர் கொடுங்கன்னு ரொம்ப ஆசை. அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஓஎன்எம்னு ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க போய்ட்டு கேட்டேன், எனக்கு ஒரு நல்ல பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் தம்பி, என்ன கொடுக்க போகிறீங்கன்னு. நான் வேணால் ஒரு ஹக் வேணால் கொடுக்குறேன், ஏன்னா காசு இல்லை என்கிட்ட. முன்னாடியிலேருந்து ஒரு நல்ல பழக்கம், ஐ ஆல்வேஸ் ஹேட் குட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு 50 பேர் ஒரு லிஸ்ட்டில் போட்டு கொடுத்தாங்க. அந்த 50 பேரில் வந்து டர்பின்னு ஒரு பேர் இருந்தது. அந்த பேர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா டர்பின்னா நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி டர்பிக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹார்ஸ் ரேசிங் ஈவெண்ட், குதிரை ரேசிங் ஈவெண்ட். அந்த குதிரை ரேசிங் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் போயிட்டு அந்த ஒரு விட்னஸ் பண்ணோன்னா நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த ரேசிங் ஈவெண்ட்டில் நீங்கள் போயிட்டு ஜெயிக்கணும்னா நீங்கள் தேர் ஹேஸ் டு பி நிறைய நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்கள் ப்ராசஸ் காங்கிரன்ஸ் நல்லா இருக்கணும், யூ ஹேவ் டு புட் இன், யூ ஹேவ் டு பி த பெஸ்ட். எது பண்ணாலும் அது பெஸ்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் போய்ட்டு ஜெயிக்க முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பிராண்ட் நம்ம வந்து ஒரு டெய்லரிங் யூனிட்டில் போட முடியுமா, நம்ம நல்லா கஷ்டப்பட்டு முன்னேற முடியுமா, நம்ம வந்து ப்ராசஸில் வந்து நம்பர் 1 இருக்க முடியுமா, ஸோ அதெல்லாம் போட்டு தான் அந்த பிராண்ட் நேம் டர்பின்னு ஸ்டார்ட் பண்ணோம். டர்பி ரெஸ்பான்சிபிள் மென்ஸ் வேர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் ஏன்? டர்பி ரெஸ்பான்சிபிள் மென்ஸ்வேர். அந்த ரெஸ்பான்சிபிள் வார்த்தைக்கு வந்து வீல் ஸ்பிளிட் இட் அப். ரெஸ்பான்சிபிளுக்கு அர்த்தம் என்னன்னா ரெஸ்பாண்டிங் வித் எபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பாண்டிங் வித் எபிலிட்டி. நம்மள்கிட்ட என்ன திறமை இருக்குது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு. ஸோ வந்து எல்லாரும் மென்ஸ்வேர், மென்ஸ் ஆடிகை பிராண்ட் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு ஆடிகை பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை. எனக்கு எது பண்ணாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்க துணிமணி இண்டஸ்ட்ரி செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி இன் தி வேர்ல்டு. இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பொல்யூட்டிங் இஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். கார்மெண்ட் வந்து செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஆனால் ஐ கேனாட் டெல் பீப்புள் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து துணி போடக்கூடாது, வி கேனாட் வாக் நேக்கட், வி நீட் டு வேர் க்ளோத்ஸ். ஆனால் ரெஸ்பான்சிபிளான ஒரு பிராண்ட் பண்ணலாமா? நம்ம எங்கேருந்து காட்டன் வாங்குகிறோம், எங்கேருந்து வி ஆர் டூயிங் மேனுஃபேக்சரிங், அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வந்து இஸ் தேர் ஜெண்டர் நியூட்ரலிட்டி, ஒரு ஆனா பெண்ணா ரெண்டு பேருக்கும் சமமாக பண்ணுறோமா? ஆர் வி கிவிங் ஈக்குவல் ஏஜஸ், சைல்ட் லேபர் இல்லையா? ஏதாவது ரெனியூபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறோமா? ஒரு ஜீன்ஸ் ரெடி பண்ணுறோம். டர்பியில் வந்து டர்பி ஜீன்ஸ் கம்யூனிட்டின்னு வெரி பாப்புலர் பிராண்ட் இருக்குது, நம்மளோட பிராண்ட். ஸோ இந்த டர்பி ஜீன்ஸ் கம்யூனிட்டி ஜீன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜீன்ஸ்க்கு வந்து மினிமம் வாஷிங்கில் வந்து 500 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அந்த 500 லிட்டர் தண்ணி இல்லாட்ட காட்டில் இருக்கும். இந்தியா சென்னை வந்து இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு. அதர்வைஸ் பை மே ஜூன் அகெயின் வி ஹேவ் வாட்டர் ப்ராப்ளம். இந்த இடத்துல ஒரு தண்ணி வாங்கினோன்னா ஒரு 10 ரூபாய் லிட்டர், 10 ரூபாய் கொடுத்து ஒரு லிட்டர் தண்ணி வாங்குறோம். இந்த இடத்துல வந்து 500 லிட்டர் ஒரு ஜீன்ஸில் யூஸ் பண்ண முடியும் வாஷிங்கில். ஸோ அதனால வாட் வி டூ இஸ் வி யூஸிங் லேசர் டெக்னாலஜி. தண்ணி இல்லாமல் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், எப்படி ஒரு யாராவது நம்ம யூஸ் பண்ண துணிமணி எடுத்து வந்து வி பிரேக் இட் இன்டு
பேக் இன்டு ஃபைபர். அந்த ஃபைபராக பிரேக் பண்ணிட்டு நம்ம பெட் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணுறோம், சும்மா தூக்கி போடுறோம். அந்த பெட் பாட்டில்ஸ்லாம் எடுத்து வந்துட்டு we melt it, add this used clothes and we recycle and make new garments. புதுசா garments ரெடி பண்றோம். அதனால தான் டர்பிக்கு பேர் வந்து டர்பி ரெஸ்பான்சிபிள் மென்ஸ்வேர். பட் பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நிறைய விஷயங்கள், அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் லைக் ஃப்ரான்ச்சைசிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லையா? எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கு ஐ எம் வெரி வெரி லக்கி, கிஃப்டட். ஏன்னா எனக்கு வந்து somehow அந்த காண்ட மாதிரி ஐ கீப் அட்ராக்டிங் குட் பீப்புள் இன் டு மை லைஃப். ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் மேனேஜ்மெண்ட் டீம்னு இருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட் டீமில் ஒரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் ரெஸ்பான்சிபிள். இதுதான் கம்பெனியோட விஷன், இதுதான் நாங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணோம், இதுதான் நம்மளோட பாட்டம் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் போட்டாச்சு. டாப் லைன் எவ்வளோ, பாட்டம் லெவல் எவ்வளோ, நம்மனால என்ன இம்பாக்ட் ஆகணும், நல்லது என்ன ஆகணும். ஸோ மூணுமே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா தென் வி கிவ் இட் டு தி கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் டீம். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்குன்னா, பாஸ் இருப்பார், அவர் சொல்கிறது தான் எல்லாமே கேட்கணும். எங்கள் ஆர்கனைசேஷனில் எனக்கு அந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா ஐ எம் ஒன்லி a டீம் மெம்பர். நான் வந்து டீமில் ஒரு மெம்பர், ஐ எம் நாட் த லீடர் அவுட் தர். அந்த டேபிள் இருக்குல்ல, கான்ஃபரன்ஸ் டேபிளில் உட்கார எல்லா ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் தேர் காட் ஈக்குவல். அவங்க மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு தேர் ஹெட்ஸ் ஆஃப் எவ்ரி டிபார்ட்மெண்ட். எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து தான் டிசிஷன் எடுக்கணும். வெதர் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, எல்லாரும் ஒத்துக்குனா தான் வில் பி ஏபிள் டு டேக் இட் ஃபார்வர்ட். உங்களுடைய டென்ஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆனால் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக சூப்பியாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, என்னெல்லாம் செய்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒரு நாள் தான் வாழ்கிறீங்க. எவ்ரிடே இட்ஸ் ரிப்பீட். எவ்ரிபடி ஹஸ் 24 hours. அந்த 24 hours நீங்கள் கரெக்டாக வாழ்னா வாழ்க்கை கரெக்டாக வாழ்ந்துடலாம். வெரி சிம்பிள். எவ்ரி மார்னிங் யூ ஆர் பார்ன், எவ்ரி நைட் யூ டை டு வேக் அப் another day to go. அந்த 20 மணி நேரம் கேன் யூ லிவ் இட் வித் சர்டன் ஹேபிட்ஸ் தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ மேக் யூ. இல்லைன்னா தப்பான ஹேபிட் போயிட்டீங்கன்னா இட் பிரேக்ஸ் யூ. ஸோ எனக்கு என்னன்னா, காலை எழுந்திரிச்ச உடனே பெட்லியே ஐ வில் ஸ்டார்ட் ஆஃப் தேங்கிங் காட். கடவுள் வந்து ஐ வில் தேங்க் காட், தேங்க்யூ காட் ஃபார் கிவிங் மீ another day. இன்னொரு நாள் கொடுத்துருக்கீங்களா கடவுளை. எத்தனை பேர் வந்து நேற்று ராத்திரி தூங்கு போனாங்க, இன்னைக்கு காலைல எழுந்திருக்கல. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஒன் மோர் டே இன் லைஃப். தேங்க்யூ ஐவ் காட் ரூஃப் ஓவர் மை ஹெட். தலை மேலே ஒரு வீடில் இருக்கேன்னா, பக்கத்தில் ஒரு அழகான மனைவி இருக்காங்க, பையன் வந்து ஹீ இஸ் தேர், மை மதர் இஸ் தேர், மை ஃபேமிலி இஸ் தேர். எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க, என்னை நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்க. தேங்க்யூ கடவுளை, தேங்க்யூ. தென் நெக்ஸ்ட் ஐ கெட் டு மை ஒய்ஃப், லவ்விங் யூ ஸோ மச் ஸ்வீட்டி, தேங்க்யூ ஃபார் பீங் த லவ் ஆஃப் மை லைஃப், தேங்க்யூ அழகான ஒரு பையன் கொடுத்துருக்கேன், தேங்க்யூ ஃபார் பீங் எவ்ரி டே லைக் அ பேரட். அண்ட் ஐ டூ இட் வித் ஃபுல் இன்டென்சிட்டி, வித் ஃபுல் இமோஷன்ஸ், பிகாஸ் தட் இஸ் ஹவ் ஐ ஃபீல். ஏன்னா நம்ம என்னன்னா, we are all emotional beings. அது இமோஷன், அந்த உள்ளேருந்து அது ஃபீலிங் வரலன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ when you start a day with gratitude, ஒரு வாழ்க்கை வந்து ஒரு இதோட ஒரு gratitude ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா your day will definitely go beautiful. அதுக்கப்புறம் when I get up, I do my rituals. தினம் காலைல ஒரு 45 நிமிஷம் I have to do yoga. யோகா பண்ணும் போது ஸ்லோவாக ஒரு கம்ப்ளீட்லி தேர் யோகா பண்ணிவிட்டு தென் ஐ வில் டேக் அ பாத். குளிச்சதுக்கப்புறம் ஐ வில் டான்ஸ். ஒரு 15 நிமிஷம் ஒரு இது ஒரு மேட்மேன் மாதிரி ஃபுல்லாக டான்ஸ் சுற்றி ஐ வில் டான்ஸ். பிகாஸ் டான்ஸ் ஏன் பண்ணுறேன்னா, டான்ஸ் ஆல்வேஸ் மேக்ஸ் யூ ஃபீல் ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் ஆல் தி யங்ஸ்டர்ஸ் எதுக்கு டிஸ்கோவெலாம் போகிறாங்க? தே வாண்ட் டு ஃபீல் ஹாப்பி. ஸோ ஐ வில் டான்ஸ். தட்ஸ் மை ரிச்சுவல்ஸ். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஐ செட்டில் டவுன் அண்ட் சிட் டவுன் இன் சைலன்ஸ். கவனிக்கடை சும்மா ஜிப் பண்ணிட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காந்து ஐ லெட் தி என்டையர் எனர்ஜி கம் இன் டு மீ. ஃபீல் த ப்ரெசன்ஸ். ஒரு கடவுள்னு ஒரு உணர்ச்சி, அந்த ஃபீலிங். ஐ ஃபில் மை செல்ஃப் வித் கிராட்டிடியூட், ஐ ஃபில் மை செல்ஃப் ஹாப்பினஸ். நான் நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கீங்க? மோட்டிவேஷன் லைக் ப்ரஷிங் யுவர் டீத், குளிக்கிற மாதிரி தான். தினோ யூ நீட் டு மோட்டிவேட். அண்ட் திஸ் இஸ் மை வே ஆஃப் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப் டு சே எஸ், இந்த நாள் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த நாள் நான் போய்ட்டு ஜெயிக்க போகிறேன், இந்த நாள் நான் வந்து ஒரு வித்தியாசத்தை எடுத்து வர போகிறேன், இந்த நாள் வந்து அடுத்தவனை போய்ட்டு செய்விக்க போகிறேன், இந்த நாள் வந்து இது ஒரு நாள் நான் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இஃப் ஐ எம் ஏபிள் டு லிவ் ஐ டெஃபினெட்லி மேக் மை லைஃப் கவுண்ட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்ட் மை டே அண்ட் கோ த்ரூ மை டே. இந்த மெடிடேஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அந்த 11-11 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு மெயின், அது என்ன ரிச்சுவல் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். நான் வந்து ஒரு மிருகமாக இருந்தேன். ஓகே. ஒரு மனுஷன்னா, மனுஷத்தில் வந்து மிருகம் இருக்கான், மனுஷன் இருக்கான், கடவுள் இருக்காங்க.
த்ரீ ஹாப்ஸ். நான் வந்து ஒரு மிருகமாக இருந்தேன். மிருகம் மாதிரி ஒரு வாழ்க்கைனா ஐ நெவர் ஃபெல்ட் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். கடவுள்னு ஒரு ஒரு உணர்ச்சி இருக்குது, ஒரு இது இருக்குன்னு எனக்கு, ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு புரியல. ப்ளஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர். தன்னை பார்த்து தான். மிருகம் என்ன பண்ணோம், தன்னை பார்த்து தான். இன்னைக்கு இருக்கா, சாப்பாடு இருக்கா, நான் தன்னை பற்றி பார்த்துக்கலாமா, ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், மை ஃபேமிலி, அதை பற்றி தான் மிருகம் பார்க்கும். இல் நாட் திங்க் எனி திங் பியாண்ட் தட். ஐ லிவ்ட் அ லைஃப் லைக் டில் ஐ மெட் மை குரு மஹாத்ரியாரா. அவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபினிட்டிசம். அவர் இருக்காரு. அவரை பார்க்கும் போது தான், அவர் கூட இருக்கும் போது தான், அவர் கூட தியானம் பண்ண போது தான் எனக்கு புரிஞ்சுது வாழ்க்கைன்னா தன்னை பற்றி மட்டும் நினைக்காம அடுத்தவன் பற்றி நினைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியும். உங்களுக்கு வந்து சந்தோஷம். நிறைய பேர் வந்து நிறைய பண்ணிட்டு ரொம்ப காசு கோடியாக வச்சுருக்காங்க, ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. ஏன் அந்த சந்தோஷம் இல்லைன்னா தேர் நாட் ஏபிள் டு கோ பியாண்ட் தெம்செல்ஃப். தன்னை பற்றி மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. தேர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் ஃபார் அதர்ஸ். ஸோ இந்த வித்தியாசம் வந்ததுனால, என் குரு மஹாத்ரியானால ஐ சேஞ்ச்ட். ஒரு மிருகத்துலேருந்து ஒரு மனுஷனாக மாற்றினேன். மனுஷன்லேருந்து கொஞ்சமாக அந்த டிவைன் எனர்ஜி, அந்த கடவுள்னு ஒரு உணர்வு, த ஃபீலிங் ஆஃப் கேரிங் காட் வித் இன் யூ. உள்ள கடவுள் இருக்கார். அந்த கடவுள் உள்ளே இருந்தாருன்னா அவரை எப்படி பார்த்துக்கணும்? இந்த உடம்பு தான் கடவுளோட கோயில். இந்த கோயிலை எப்படி பார்க்குறது? அதனால தான் யோகா, அதனால தான் மெடிடேஷன், அதனால தான் மென்டல் ஹெல்த், அதனால தான் சந்தோஷமாக இருக்கணும், அதனால தான் அடுத்தவனை ஜெயிக்க வைக்கணும், அதனால தான் நம்ம எது பண்ணாலும் அது வந்து சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா கடவுள் வந்து நம்ம படைப்பில் ஒன்றுமே ஆர்டினரியாக ரெடி பண்ணல, எது பார்த்தாலும் பெஸ்ட். அந்த மாதிரி ஒரு பண்ணலாமா, அந்த ஃபீலிங், அந்த இமோஷன் வச்சுட்டா ஐ லிவ் மை லைஃப். ஃப்ரம் டெய்லரிங் ஒரு பிராண்டாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலேருந்து, அதுலேருந்து நம்ம ஒரு 10% நம்ம மார்க்கெட்டிங்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்றது, இந்த மாதிரி நிறைய ஒரு இன்னோவேட்டிவான விஷயங்கள்லாம் எப்படி யோசிக்கிறீங்க? எப்படி பிராண்டை பில்ட் பண்ணுறீங்க? ஒரு பிராண்டுன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு பேசலாம். பிராண்ட் வந்து நம்ம வந்து மென்ஸ் வேர் பிராண்ட்னா அது ஷர்ட் இல்லை, ஜீன்ஸ் இல்லை. பிராண்ட் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட அவங்க இந்த பிரெயின், வாட் இஸ் த மைண்ட் ஸ்பேஸ், அவங்க மைண்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, லார்ஜர் த மைண்ட் ஸ்பேஸ், லார்ஜர் த பிராண்ட் இமேஜ். ஸோ உங்கள் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் பண்ணுற பிஸ்னஸில் எதுக்கு பிராண்ட் பண்ணோன்னு. நீங்கள் பிராண்ட் பண்ணலன்னா நீங்கள் ஒரு கமாடிட்டி ஆயிடுறீங்க. ஏன்னா நம்ம வாங்கும் போது நீங்கள் ஒரு சர்க்கரை விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்க்கரை வாங்கும் போது யாராவது சும்மா போயிட்டு சர்க்கரை ஒரு கேஜி கேட்குறதுக்கும் இல்லை எனக்கு டாட்டா சர்க்கரை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. branding. So it's very important. எந்த வேலை பண்ணாலும், whether you are an architect, whether you are an engineer, whether you are a doctor, whether எந்த வேலை பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வர தான் உங்களால் போயிட்டு யூ கேன் ஆஸ்க் bigger the brand name, கஸ்டமர் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. அந்த அடிஷ்னல் காசு வந்தால் தான் உங்களால் வந்து மிச்சதெல்லாம் பண்ண முடியும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் அ பிராண்ட். எனக்கு என்ன வெரி லக்கி, ஏன்னா பிராண்ட் ஐடியாலாம் என்கிட்ட வருது இல்லை. டெஃபினெட்லி இட் இஸ் மை ஐடியா. பிராண்டை எப்படி ரெடி பண்ணணும், எந்த டேரக்ஷன் போனோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைமில் பேண்டமிக் டைமில் என்ன பண்ணோன்னா, வி கேம் அப் த ஹோல் கேம்பெயின் கால்ட் அஸ் ஸ்டைல் அப் ஸ்டெப் அப். இன்னும் வி கேம் அப் த கேம்பெயின். ஸ்டைல் அப் என்னன்னா, நம்ம வந்து வி வாண்ட் டு பிகம் த ஸ்டைலிங் பார்ட்னர்ஸ் ஃபார் தமிழ்நாடு. நிறைய பிராண்ட்ஸ், க்ளோதிங் பிராண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் யாருமே ஸ்டைல் ஃபேஷன் பிராண்ட் இல்லை. எல்லாம் ஃபார்மல் பிராண்ட் இருக்காங்க, கேஷுவல் பிராண்ட். டர்பி வந்து ஒரு ஸ்டைலிங் பிராண்ட், ஒரு ஃபேஷன் பிராண்ட். எனக்கு ஆல் மை சேல்ஸ்மேனுக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட விற்காதீங்க, கஸ்டமர்கிட்ட விற்காதீங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமரை புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு எதுக்குள்ளே வராங்க, எந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க, அந்த வேலைக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவங்க வார்ட்ரோப், அவங்க பீரோவில் எந்த மாதிரி துணிமணியெல்லாம் வச்சுருக்காங்க, எத்தனை ஒயிட் ஷர்ட்ஸ், எத்தனை ப்ளூ ஷர்ட்ஸ், எத்தனை ஜீன்ஸு, எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குது. இந்த கேப்ஸில் டர்பி வந்து அந்த கேப் ஃபில் பண்ண முடியுமா? டர்பினால அந்த கேப் ஃபில் பண்ண முடியலன்னா சொல்லிடுங்க, சார் இந்த பிராண்ட் உங்களுக்கு செட் ஆகாது, ஆனால் இதே ரோட்டில் அந்த பிராண்ட் போய்ட்டு வாங்குங்க. விற்கிறதுக்கு விற்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலை வந்து இஸ் டு ஹெல்ப் பீப்புள் வின். அடுத்தவனை போய்ட்டு ஜெயிக்க வைக்கணும். அவனை ஜெயிக்க வைக்கணும்னா அவனை புரியாமல் நீங்கள் வந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அவனுக்கு செட் ஆகுமா இல்லையா? ஸோ நம்ம பிராண்டோட டேக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படி கஸ்டமரை போய்ட்டு ஜெயிக்க வைக்கிறது, எப்படி அவங்க வந்து ஸ்டைல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்டைல் அப். அடுத்தது வந்து ஸ்டெப் அப். ஸ்டெப் அப்னா வாழ்க்கையில் வந்து வாழ்கிறது ஒன்று, ஆனால் வாழ்க்கைக்கு அதுக்கும் மேலே ஸ்டெப். ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம ஸ்டெப் அப் பண்ணுறோம். ஸ்டெப் அப் வந்து எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் அந்த வேலையில் வந்து எத்தனை பேர் போய் ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னா, வேலைக்கு வந்து காசுக்கு மட்டும் பார்க்காம நம்ம அந்த ஆர்கனைசேஷன் வேலை பண்ணுற இடத்துல அவங்க போயிட்டு ஜெயிச்சாதான்
நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் போட்டு வாழ்க்கையில் ஒரு லெவலில் ஸ்டெப் அப். சரி, நம்ம ஃபேமிலியில் நம்ம வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் மென். ஆணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே பேண்ட் அப்படியே கழட்டி போடுவாங்க, கீழே ஜட்டி கழட்டி போடுவாங்க, அப்படியே விட்டு சாக்ஸ் எடுத்து அப்படியே தூக்கி போடுவாங்க. அம்மா இல்லைன்னா மனைவி இல்லைன்னா தங்கச்சி வந்து எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி போடுவாங்க. நீங்கள் குறைய ஒருத்தர் பண்ணுறது, வேற யாராவது வந்து அந்த வேலை பண்ணோம். நம்ம சாப்பாடு சாப்பிட்டா அந்த பிளேட் வந்து எடுத்து போயிட்டு அவி புட்டிங் இட் ஆர் நாட். ஸ்டெப் அப் அட் ஹோம். ஒரு லெவலில் வாழ்க்கையில் எந்த லெவலில் ஸ்டெப் அப் பண்ண முடியுமா. மூணாவது என்ன பண்ணனா, ஷோ அப் வந்து தீபாவளி டைமில் என்ன பண்ணனா, கடவுள் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பேண்டமிக் டைமில் நிறைய பேருக்கு வந்து காசு இல்லை புது ஆடையை வாங்குறதுக்கு. ஸோ நம்மளால போயிட்டு கிஃப்ட் பண்ண முடியுமா, ஷோ அப். அங்கே போயிட்டு வி கால் அ லாட் ஆஃப் பீப்புள், வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு நானும் போனேன். வி டுக் பாக்ஸஸ், கிஃப்ட் பாக்ஸஸ், டர்பி ஷர்ட் போட்டு கிஃப்ட் பாக்ஸ் போயிட்டு யாருக்கெல்லாம் காசு இல்லை, யாரெல்லாம் அனாதையாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து ரோட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி இல்லாமல் அவங்களெல்லாம் போயிட்டு ஷர்ட் கொடுத்து அவங்கள போட வச்சு வி டிட் தி ஷோ அப். ஸோ ஸ்டைல் அப், ஸ்டெப் அப், ஷோ அப். ஸோ எது பண்ணாலும் ஒரு ஸ்டைலாக பண்ணோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டைலிஷ் பிராண்ட். அந்த ஸ்டைல் வந்து இஸ் நாட் சும்மா வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளேருந்து வரணும். நல்ல மனசு இருக்கணும், நல்ல எண்ணங்க இருக்கணும், நல்ல ஆக்ஷன், அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஆக்ஷன் இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான ஆண். ஆக்சுவலி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு எம்பையரே பில்ட் பண்ணிவிட்டு இன்னும் கிரவுண்ட் ஒர்க்கில் கூட நான் வந்து இந்த சின்ன வேலைனாலும் நான் பண்ணுவேன், எனக்கு எதுனாலும் நான் பண்ணுவேன்ட்டு ஒரு ஓனர், ஒரு மேனேஜிங் டைரக்டர் சொல்கிறதுங்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. அது எதனால நீங்கள் பண்ணுறீங்க? வயசில் வேணால் எனக்கு வந்து 50 வயசாக இருக்கலாம், ஆனால் மனசில் வந்து இன்னும் 12 வயசு தான். சின்ன பையன் மாதிரி எது சொன்னாலும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். இப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு உணர்ச்சியோட ஒரு உத்தாசோட ஐ வில் ஸ்பீக். ஸோ கம்ப்ளீட் எனர்ஜி. இந்த எனர்ஜி எப்படி பண்ணுறது, நல்லதுக்கு ஏதாவது பண்ணால் அது நம்ம டெஃபினட்டாக ஃபஸ்ட்டாக இருந்துட்டு பண்ணால் தான் அடுத்தவன் ஃபாலோ பண்ணுவான். இல்லை நிறைய பேருக்கு வந்து ஷைனஸ் வரும், நிறைய பேருக்கு வந்து பண்ணுமா கூச்சமாக இருக்கும். அந்த கூச்சத்தை ஒடுக்கிறதுக்கு நம்ம இறங்கி பண்ணால் எல்லாரும் கூச்ச உடைச்சிட்டு they will also be able to come. So that's the whole idea. Lead by example. எது பண்ணாலும் lead by example. ஸோ கீப்பிங் அப்பார்ட் உங்களோட பிஸ்னஸ் லைஃப் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு லைவ்லியாக ஒரு வீட்டில் ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒய்ஃப்னா எனக்கு உசுறு. ஐ லவ் மை ஒய்ஃப். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து 5 வருஷம் தாவடிச்சு டேட் பண்ணி தான் ஐ மேரிட் ஹர். இப்போ வந்து வி மேரிட் ஃபார் அபவுட் 23 வருஷம் கல்யாணம் ஆகிருக்கு. எனக்கு வந்து 20 வயசில் ஒரு பையன் இருக்கான். ஸோ பிகினிங்லேருந்து ஒரு ஹேபிட், ஒரு ஆண் ஒரு பெண்ணு சேர்ந்தால பிரச்சனை வரும். ஏன்னா ரெண்டு ஈகோ ஒன்றா இருந்தால் டெஃபினட்டாக பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்னா, போத் ஹேவ் டு விட்டு கொடுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கோல். ஃபேமிலியோட கோல் என்ன இருக்குது, வி ஆர் வெரி கிளியர் ஃப்ரம் டே ஒன். ரெண்டு பேருக்கும் வெரி ஹெட் ஸ்ட்ராங். நான் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் தான், ஒய்ஃப் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆத்தர். அந்த பின்னாடி புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, 21 புக் எழுதியிருக்காங்க. ஷி இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆத்தர். ஷி இஸ் நம்பர் 1 இன் ஆன்டினேட்டல் கிளாஸஸ். ப்ரெக்னென்சியில் வந்து ஷி இஸ் நம்பர் 1. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்ட்ராங் பீப்புள் ஸ்டேயிங் டுகெதர், டெஃபினட்டாக தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம கல்யாணம் ஆகி 7வது வருஷத்தில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஐ தாட் ஐம் ஹேவிங் அ வெரி வெரி குட் ஃபேமிலி லைஃப். நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மை ஒய்ஃப் கேவ் மீ அ டிவோர்ஸ் பேப்பர் சேயிங் தட் என்னால் தாங்க முடியல விஜய், நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கல, உங்கள் பிஸ்னஸ் தான் கல்யாணம் பண்ணிக்கினீங்க, எப்போ பார்த்தாலும் யூர் ட்ராவலிங், நீங்கள் வந்து யூஆர் நாட் கிவிங் எனி டைம் டு மீ நைதர் அஸ் ஃபேமிலி அண்ட் யூ நாட். ஸோ ஷி வாஸ் வெரி வெரி கிளியர். ஸோ அது வரும்போது லக்கிலி எனக்கு என்ன போச்சுன்னா, தேர் கேன் நாட் பி ஸ்மோக் விதவுட் ஃபயர். ஒரு புகை வருதுன்னா நெருப்பு எங்கேயாவது இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன், என்ன தப்பு பண்ணுறேன், அக்கார்டிங் டு மீ ஐம் லிவிங் எ வெரி குட் லைஃப். நான் வந்து வெரி லவ்விங் ஹஸ்பண்ட், லவ்விங் சைல்டு, தேர் இஸ் நோ அப்யூஸ் இன் த ஃபேமிலி. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? when I started thinking I realized I was living a very selfish ஒரு வாழ்க்கை வந்து தன்னை பற்றி மட்டும் நினச்சிட்டு I never thought about my wife. ஒரு வைஃப் வந்து சப்போர்ட் பண்ணோம். He is not a man who stands by his wife, but he is a man who stands for his wife. உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் மட்டும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்குமா, நான் சப்போர்ட் பண்ணுற சொல்கிறது அவன் ஆண் இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு இருக்கேன், நான் கம்ப்ளீட்டாக ஐம் பேக் யூ அப். அவன் தான் ரியல் ஆண். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது புரிஞ்சுட்டு, தட் வாஸ் அ மிஸ்டேக் ஐ வாஸ் டூயிங். அது புரிஞ்சுட்டு தென் ஐ சேஞ்ச் த ஹோல் ப்ராசஸ். 2 வருஷம் ஆச்சு. ஃப்ரம் 7வது வருஷம் 2 வருஷம் ஐ குட் நாட் வென் டச் ஹர். ஷி வுட் நாட் வென் கம் anything. We again started dating. We went back to the whole process. I started doing, அவங்க வந்து வாக்கிங் போனாங்கன்னா நான் பின்னாடி ஒரு 500 ஃபீட்டுக்கு பின்னாடி I'll be walking behind her. இன்னெல்லாம் பண்ணேன்.
டேட் பண்ண போது பண்ணுமா இல்லையா? கல்யாணம் பண்ண போகிறோம், why it will change? So I started doing everything. It took me 2 years to win her back and help her set up her own. அவங்க ப்ராக்டிஸ் செட்டப் பண்ணுறதுக்கு I totally helped her, and she also completely was willing to give to the process. She also understood, இவன் வந்து சும்மா பண்ணுறானா இல்லை திங்க். So 2 years she waited, and after that from 9th year today 23 years our marriage வந்து ஒரு ரோல் மாடல் மேரேஜ் மாதிரி இருக்குது. ஏன்னா we took a few decisions. இருக்கிற குப்பையெல்லாம் வாரி போட்டாச்சு. இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் வந்து குப்பையாக இருக்கக்கூடாது. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, பிரச்சனை வரும், இப்போ கூட சண்டே ஆகலையா, சண்டே ஆகும், ஆனால் ராத்திரி 12 மணிக்கு முன்னாடி அது வந்து தீர்வை பார்த்து we will go back as lovers and not as fighting. அடுத்த நாள் காலையில் வந்து we will not take a problem to the next day. Clear, very clear policy. And she is an amazing woman. I have never seen a woman like her. Beautiful, fabulous, hardworking, 80க்கு போட்டி. If I do this, she wants to do this. அவங்களுக்கு ரொம்ப கிளியர். நான் எங்கேயாவது போனேன்னா விஜய் கபூரோட மனைவின்னு யாருமே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. நீ வந்து விஜய் கபூரோட ஹஸ்பண்ட், ராக்கி கபூரோட ஹஸ்பண்ட். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒரு திங். அண்ட் ஷி மேனேஜ் டு டூ தட். ஸோ வெரி ஸ்ட்ராங், ஹெட் ஸ்ட்ராங் அண்ட் அ பியூட்டிஃபுல் உமன். ராக்கி மேம் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கை வந்து அவுட் ஆஃப் லவ் பிடிச்சிருக்கீங்களா, இல்லைன்னா அங்கே லைட்டாக நடுங்குற மாதிரி இருக்கே? ரெண்டுமே இட்ஸ் a combination of both. ஏன்னா she is too hot first. அடுத்தது she is my boss. அவங்க வந்து she sits on Derby's governance board. By decision I put her as the boss along with the other governance board member. அவங்களுக்கு தான் மாதம் I report to her on a monthly basis. Third is that I never fail. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ இட்ஸ் பெட்டர், ஐ நெவர் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக இதை சொல்ல போனோன்னா நீங்கள் உங்கள் பாஷையில் சொன்னோன்னா லவ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? லவ் சொன்னா இட்ஸ் வெரி கிளீஷே, ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் இருக்கு. லவ் சொல்லனா அது உள்ளேருந்து பொங்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சாரை பற்றி எழுதணும்னு முதல்ல தோணுச்சு எந்த இடத்துல வந்த ஸ்பார்க் அப்படி ஒன்று வந்தது? ஸ்பார்க்னா ஓகே, ஐ வாஸ் ரைட்டிங் pregnancy பற்றி நான் எழுதுறேன். The first book was one of the most best or books I'm proud about writing is Expecting Daddy Delivers. இது ஒரு ஃபாதருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் மேனுக்கு ப்ரெக்னென்சியில் எப்படி சப்போர்ட் பண்ணணும். ஸோ பிகாஸ் ஐ பீன் இன்டராக்டிங் வித் அதர் மேன், ஏன்னா செஷன்ஸில் அவங்களோ ஸோ வருவாங்கோ. இட் இஸ் நாட் தட் அவங்க ஒய்ஃபை ஹெல்ப் பண்ணதுக்கு இன்டென்ஷன் இல்லை, ஆனால் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும். ஸோ அதை பற்றி ஐ வுட் அண்டர்ஸ்டாண்ட் த மென். தென் ஐ செட் மை ஹஸ்பண்ட் இட் செல்ஃப் இஸ் தேர், இவனை ஃபஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் அவங்கள இது பண்ணாங்க, அப்ரோச் பண்ணாங்க, அவங்க பயோகிராஃபி எழுதணும். நான் அது அசிங்கம் ஆகிடும். வைஃபே ரைட்டர் போயிட்டு வேறு யார் உங்கள் பற்றி எழுதுனா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு தான் எல்லாத்தையும். பிகாஸ் ஐ மெட் ஹிம் when I was 15 years old. அப்போலேருந்து we are like childhood sweethearts. So now இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்லலாம் சரி, மை மதர் இன் லா நோஸ் him better. இப்போ அதெல்லாம் she's taken a back seat. இப்போ if there is any woman who knows him more than anybody is me. 15 years I've been with him. ஸோ அதான் நான் நினச்சேன், நான் தான் பயோகிராஃபி, ஷார்ட் பயோகிராஃபி, இட்ஸ் வெரி ஷார்ட். நான் ரொம்ப பெருசு ஒரு பிக் புக், ஏன்னா இப்போ எல்லாம் ஜென்ரேஷன்ஸ் தே ஃபாஸ்ட் ரீடர்ஸ், தே வாண்ட், ஏன்னா யூடியூப் பார்க்குறாங்க, வீடியோ ரீல்ஸ். ஸோ ஐ வாண்டட் டு ரைட் அ வெரி ஷார்ட் புக். அண்ட் அவங்க entrepreneur journey, and not only entrepreneur journey. Entrepreneur is not an entrepreneur on his own. Family, personal, professional, value systems, அது எல்லாம் சேர்த்து is an entrepreneur. So that is how the book is called, Brand, the boy. So his childhood is about the boy, the brand, the bond, that is a husband and wife relationship. Adu vechi I wrote the book. Okay, in the title and also in the book, first time நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? புக் எழுதுறதுக்கு ஒரு வருஷம் மேலே எடுத்தாங்க. ஸோ புக் எழுதும் போது she used to warn me, விஜய் பிஹேவ் யுவர் செல்ஃப், பிஹேவ் பண்ணலன்னா உங்களை பற்றி என்ன எழுத போகிறோம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு வருஷம் she didn't let me, அந்த மேனுஸ்கிரிப்டில் she didn't even give me a chance போயிட்டு பார்க்குறதுக்கு என்ன எழுதுறாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் she gave it to me that I've written this about you, படிங்கன்னு. ஏன்னா இட் வாஸ் ஒரு மனைவியை ஒரு ஹஸ்பண்ட் பற்றி எழுதும் போது அது எவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஒரு டேஞ்சரஸான, ஏன்னா we are the worst with our wife, with our spouse, கரெக்டாக இல்லையா?
the wife is worst with the husband, husband is worst with the wife. ஏன்னா this is one relationship, அது ரொம்ப நெருக்கமான ஒரு relationship. And all this is there in the book. Everything is there in the book. It's a beautiful book speaking about all the good and the bad and the complete picture. But it's a complete true picture. அது வந்து ஒரு உண்மையான பிக்சர். இட்ஸ் a beautiful picture. அது படிக்கும் போது இட் டுக் மீ பேக் ஆல் மை மெமரி லைன்ஸ். ஒரு இடத்துல ஓஹோ இதெல்லாம் பண்ணுமா, இப்படியெல்லாம் ஆச்சா. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் இஸ் வெரி நைஸ், வெரி ஹார்ட் வார்மிங். அண்ட் எனக்கே படிக்கும் போது ஐ ஃபெல் வெரி ப்ரவுட். உள்ளேருந்து உள்ளேருந்து ஒரு ஃபீலிங், ஆஹா இவ்வளோலாம் பண்ணியிருக்குமா. அண்ட் ப்ளஸ் அது வந்து மனைவி ஏதும் போது தட் மீன்ஸ் I've done something right, I'm blessed. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரியாக்ஷன் ஒன்று அழகாக சாரை பார்த்து கொடுத்தீங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா? ரியாக்ஷன் கொடுத்தாங்க ப்ரைடு இல்லை, புக்கு படித்து இஸ் ஃபீலிங் வெரி ப்ரைட். ஆனால் இந்த புக்கில் பண்ண மிஸ்டேக்ஸ் ஆல்சோ இருக்கு. லைக் 7 years after the marriage. அதான் உக்காந்துட்டு பப்பாயா, வெரி ஹெல்த் ஃப்ரீக், ஒரு போல் பப்பாயா, ஓட்ஸு அண்ட் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இது வச்சுக்கோங்க, இப்படிதான் சைன் பண்ணி லெட் அஸ் கோ. ஏன்னா அவங்க entrepreneur, this is one thing every man needs to understand and both women need to understand. உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஆர் ஒய்ஃப் இஸ் another individual. அவங்க ட்ரீம்ஸ் இருக்குது, அவங்க ஆம்பிஷன்ஸ் இருக்குது, அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, அவங்க ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நான் கல்யாணத்துக்கு அப்புறம், நான் கல்யாணம் பண்ணும்போது என் அப்பா அம்மாவே எனக்கு சொன்னாங்க, எனக்கு எம்பிஏ படித்து ஆளுங்களை சர்ஜன்ஸ் எல்லாம் தேவர் வெயிட்டிங். சரி லெட் ஹர் ஃபினிஷ் ஹர் ஸ்டடீஸ், வி வில் கெட் மேரிட். என் அம்மா வந்துட்டு அந்த 2 square feet ஷோரூம் பார்த்துட்டு எனக்கு கேட்டாங்க, என்ன உனக்கு திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ப்ரொப்போசல்ஸ் யூ ஆர் கெட்டிங், இவக்கிட்ட என்ன இருக்குது, நீ என்ன பார்த்து இவனை கல்யாணம் பண்ணுற. நான் சொன்னேன் இதுதான் இவ கூட தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். அண்ட் மை பேரண்ட்ஸ் நியூ ஐ எம் வெரி ஸ்டபர்ன். எனக்கு என்ன அப்புறம் அவங்களெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஹீ இஸ் ஆல்சோ வெரி ஹெட் ஸ்ட்ராங். என் அப்பா என்ன சொன்னாங்க, ஐயோ ஓடி போயிட்டானா ஒரே சொசைட்டியில் இது ஆகிடும், யூனோ இட் வில் பி அ ஷேம்ஃபுல். அண்ட் மை ஃபாதர் ஆல்சோ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இது எல்லாம் ரொம்ப நாள் இந்த கல்யாணம் நிற்காது. நாங்கள் மேரேஜே ரெஜிஸ்டரே பண்ணல என் அப்பா. ஏன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவான். 7 வருஷம் நான் தாங்கினேன். ஏன்னா என்ன வித் யோர் ஸ்ட்ரகிள்ஸ், ஏன்னா எல்லா ஸ்ட்ரகிளில் ஃபஸ்ட் டைம் அந்த பிராண்டோட நேம் பிராண்டிங் எடுக்கும்போது நான் இருந்தேன். நானும் அந்த கடையில் வேலை செஞ்சேன். என் கரியர் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அப்போலோ, அதை விட்டுட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் செகண்ட் ஸ்டோர். 8th month ப்ரெக்னென்ட், 8.5 months ப்ரெக்னென்ட். அந்த வயிறு இப்படி பிடிச்சிட்டு ஐ வில் பி வாக்கிங் அரவுண்ட் த ஸ்டோர் டூயிங் சேல்ஸ், பெண்டிங் டவுன், லிஃப்டிங் ஷர்ட்ஸ், டோர் டெலிவரி பண்ணியிருக்கேன் நைட் 10-10:30. ஸோ சம்வேர் ஐ ஃபெல்ட் எனக்கும் அந்த சப்போர்ட் வேணும். எவ்ரி வைஃப் ஃபார் எவ்ரி பார்ட்னர், இட் கேன் பி எனிபடி. இஃப் யூ ஹேவ் ஆஸ்பிரேஷன்ஸ், எனக்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. ஸோ மை சென்ட் அண்ட் அதை வச்சு on weekends I'm working, on weekends I'm conducting my antenatal sessions. So I'm not sitting at all. So somewhere I felt ஒரு husband ஒரு role is not just okay தாலி கட்டணும், குழந்தை பெத்தையாச்சு, அவ்வளோதான், இதுதான் உன் வீடு, இதுதான் உன் லைஃபு, நீ இங்கே இரு. ஒரு ஒய்ஃபுக்கு ஆல்சோ ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அண்ட் தட் இஸ் வாட் ஹீ saw in me. That is what I want to see in a man. He was the king, and that is what I didn't see that many years. But இப்போ example காட்டிட்டாங்க. He's turned the plate. He may be slightly late in learning certain things, but he's a very good learner. He's a very good learner. So that is the thing. Okay, sir, actually Yes. Good man. He's a good man. இந்த வெக்கேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணி எப்படி? ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, சுற்றி பார்க்கணும். வாழ்க்கையில் வந்து காசுக்கு வந்து ஒரு மெமரி இல்லை, ஆனால் வெக்கேஷன்ஸ்க்கு ஒரு மெமரி உண்டு. காசு நீங்கள் பேங்க்கில் கோடிக்கணக்காக வைக்கலாம், ஆனால் அது வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதே காசு செலவு பண்ணிவிட்டு இஃப் ஏபிள் டு கிரியேட் மெமரிஸ் நம்மளுக்காக ஃபார் அஸ். ஏன்னா இந்த மெமரிஸ் வச்சு தான் நம்ம வாழ்க்கை வாழ அதை ரிப்பீட் பண்ணி வி கேன் என்ஜாய் இட். ஓஹோ அந்த கண்ட்ரி போனோமே, அங்கே பார்த்துமே, இவரை பார்த்துமே. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். 2 பேருக்கும் வி லவ் டு ட்ராவல். ஈவன் ஆர் சன் லவ்ஸ் டு ட்ராவல்.
இன்ஃபேக்ட் நம்ம our son would have probably would have visited 45 countries. Wow. 45 countries we have visited together with our son. எப்படி நம்ம ஃபேமிலி ஹாலிடே டிவைட் பண்ணியிருக்குன்னா ஒரு ஹாலிடே வந்து we will go with family. நம்ம ரெண்டு பேரும் வித் பையன் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் ஃபேமிலியாக போவோம் ஒன் ஹாலிடே. ஒரு ஹாலிடே வந்து மீ ஹர் அண்ட் our son 3 பேரும் ஒரு ஹாலிடே. ஒரு ஹாலிடே வந்து ஹனிமூன் நம்ம 2 பேர் தான். ஒரு வருஷத்தில் we will divide the holidays. ஏன்னா நான் என்ன பார்த்துருக்கேன்னா as we get married வருஷம் போக there's a saying falling in love saying இருக்கு. My question is shouldn't it be growing in love? ஒரு வருஷம் போகும்போது நம்ம அந்த அன்பு இருக்குல்ல அந்த லவ் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் டீப் ஆகணும். யூ ஷுட் ஃபீல் த டெப்த். போன வருஷம் இந்த வருஷம் ஐ ஷுட் ஃபீல் மோர் லவ் ஃபார் ஹர், ஷீ ஷுட் ஃபீல் த சேம் ஃபார் மீ. அப்போ தான் தெர் இஸ் ஜாய் இன் லைஃப். இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூ நீட் ஃபேமிலி டைம். அந்த ஃபேமிலி டைம் நம்ம இருக்கிற வாழ்க்கையில் பிஸி வாழ்க்கை காலை இந்த ஏறிச்சோமா இட்ஸ் லைக் அ ரன் கோ டு ஆஃபீஸ் கம் பேக். வீக்கெண்ட் ஆச்சுன்னா தெர் இஸ் சம் கமிட்மெண்ட் டு த அதர். வி கேனாட் டூ தட். ஆனால் ஹாலிடே போகும்போது அந்த 10 நாள் 15 நாள் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேமிலி டைம். ஹாலிடே போச்சுன்னா மை ஃபோன் வில் பி ஆஃப். ஐ வில் நாட் டேக் ஃபோன், நோ இமெயில்ஸ், நத்திங், நோ ஒர்க், நோ பிஸ்னஸ். அது போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளானிங் பண்ணோம், யாருக்கெல்லாம் அத்தாரிட்டி பண்ணோம், என்னெல்லாம் ஃபண்ட்ஸ் பிளான் பண்ணோம் எல்லாம் பண்ணிவிட்டு ஹாலிடேயில் ஐ வில் நாட் அட்டென்ட் டு ஃபோன். ஐ வில் நாட் சிமிலர்லி she is on holiday, she should not be doing work of writing and all that. You know, she'll get busy. So we have this policy, me time, our time, family time. On the time la romantic, whether it is going and experimenting, whether number 2 ponona we will have some romantic candlelit dinners, illana dinner cruise ku povom and enjoy. And number holiday la we don't be very lavish, backpack budget holiday. ஏன்னா நம்மளுக்கு வந்து we want to see a country. யூரோப்ல போனா we want to see Paris, we want to see Germany, we want to see different cities. We want to stay in 5 star ஒரு பட்ஜெட் ஹோட்டல்ல தங்கிட்டு, ஏன்னா அங்க நைட் தான், ஆனா இருக்கிற காசு we'll enjoy and travel and seeing. So we'll invest the money on things that we can enjoy. And போனா கூட we'll do complete walking. ஒரு புது சிட்டி பார்க்கணும்னா we will not take taxi and all that. Either is underground அந்த train இல்லனா we'll walk and see the whole city. So simple things. ஆனால் when it comes with our parents, it will be ஒரு இடம் போயிட்டு ஏன்னா அவங்களால வந்து நடக்க முடியாது. So we'll sit in a place and go around the place and see it. So for me, holiday na it is just more than entertainment. It is quality building memories. நம்ம கூட வந்து அந்த மெமரி இருக்கா அது நினச்சிட்டு we can enjoy. இப்போ வந்து பையன் வந்து யூஎஸ்ல படிக்கிறான், செகண்ட் இயர் காலேஜில் NYUல படிக்கிறான். ஆனால் he is so far away. ஆனால் everyday when we need பேசும்போது we take some memory and we enjoy, relive it and enjoy it. பக்கா. ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு பெர்செப்ஷனே வேறு மாதிரி இருந்திருக்கும் இவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. ஆனால் இப்போ ஒரு எண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனால் இந்த ஒரு எண்டில் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், இப்படி வாழலாம், என்ன தான் காசு பணம் வந்தாலும் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு வேணும்ன்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. We should not forget where we started. ஸ்கொயர் ஒன்னு அதுக்கு பேர். ஸ்கொயர் ஒன்னா நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அது வந்து எப்போ மறக்கக்கூடாது. ஏன்னா அது மறந்துட்டிங்கன்னா கால் வந்து தரல இருக்காது. யூ வில் ஆல்வேஸ் பி ஃப்ளைங். அப்படின்னு தான் யூ வில் ஃபால். அண்ட் கிராட்டிடியூட் எவ்வளோ இருக்குது இப்போ. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அந்த கிராட்டிடியூட் இருந்தால் இன்னொரு வாரம். ரியலி தேங்க்யூ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுனால நிறைய பேருக்கு ஒரு லைஃப்பில் உண்டான ஒரு பர்செப்ஷனே மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் இருந்தது, பட் ஆனால் உங்கள் கூட இந்த ஒரு கான்வர்சேஷன் ஐ ஓப்பனிங்காக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஐ என்ஜாய்ட் அ லாட் டாக்கிங் டு யூ போத். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தினமலர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.